ஹல்லேலூயா. இந்த ஹெவன் டிவி மூலமாக நல்ல பிதாவே என்ற நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக இந்த நேபாள் பிரதேசத்திலே இந்த ஹெவன் டிவியின் சார்பாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நமது ஹெவன் டிவியின் நிறுவனரும் இந்த குழுவின் நிறுவனருமான மேத்யூ பிரதர் அவர்களுக்காகவும், நேபாள் பகுதிகளிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற மிஷினரி பிள்ளைகளுக்காகவும், இந்த நேபாள் தரிசனத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், இந்த ஹெவன் டிவி குடும்பத்தாருக்காகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரின் அன்பினாலே வேண்டி விரும்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல பிதாவே என்கிற நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வ பிள்ளைகளே, இன்னும் ஒரு மாதம் இருக்கும்போது ஏன் இப்போதே கிறிஸ்மஸ் வாழ்த்து செல்லுகிறோம் என்று சொன்னால், அதாவது நாங்கள் கழிந்த மாதம் 3ஆம் தேதியே புறப்பட்டு போய் இந்த நேபாள் கடந்து சென்று அங்கே நேபாள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் சொல்லி அவர்களுக்கான கிறிஸ்மஸ் பரிசுகளையும் கொடுத்து கொண்டு சந்தோஷத்துடனே நாங்கள் திரும்பி வந்தோம். அந்த நேரத்திலே அவர்கள் கையில் இந்த கிறிஸ்மஸ் பரிசுகளை கொடுக்கும்போது அவர்கள் முகத்தில் வந்த ஒரு புன்னகையையும் ஒரு சந்தோஷத்தையும் அளவில்லாத ஒரு பிரகாசத்தையும் காணும்போது அந்த இடத்திலேயே தேவன் என்னோடு பேசியது, இனி வருகிற ஒவ்வொரு 4 வாரங்களிலும் இந்த கிறிஸ்துமஸ் பற்றிய செய்திகளை கொடுக்க வேண்டும் என்று ஆவியினாலே தேவன் எனக்கு உணர்த்தியதனால் இந்த இனி வரக்கூடிய 4 எபிசோடுகளையும் கிறிஸ்துமஸ் தேவ செய்திகளாகவே தேவ ஜனங்களுக்கு கொடுக்கலாம் என்று கர்த்தருக்குள் நான் வாஞ்சிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் செய்தியிலே முதலில் ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு அதனுள் போகலாம் என்று கர்த்தருக்குள் நான் பிரயாசப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 96வது சங்கீதம் 13வது வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிறார். தெய்வ பிள்ளைகளே, இது அவர் வருகிறார் என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்து இந்த 3 உலகங்களையும் படைத்த, இந்த 3 உலகங்களையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற, இந்த 3 உலகங்களையும், அதாவது பாதாளம், பரலோகம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூலோகம், 3 உலகங்களையும் கட்டி காத்து கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு வசனத்தை தான் இது வாசிக்க கேட்டோம். இந்த வசனத்திலே தேவப்பிள்ளைகளை இந்த சங்கீதம் 96வது சங்கீதம் என்று சொல்லும்போது இதை யார் எழுதினார்கள் என்று அதில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் 90க்கு அதிகமான வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவது, அதாவது இது தாவீது எழுதினான் என்று சொல்லுகிறார்கள். அதாவது தாவீது இயேசு கிறிஸ்துவினுடைய, அதாவது அந்த தலைமுறையில் வந்த ஒரு ராஜாவாக இருக்கிறான். இந்த ராஜா இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கே 2வது ராஜாவாக அறியப்படுகிறவன் தான் இந்த தாவீது ராஜா. இவன் உண்மையாகவே ஒரு வெளிப்பாடோடு எழுதுகிறான். அப்படியானால் அது என்ன? இயேசு வருகிறார். இயேசு வருகிறார் என்று சொன்னால் தெய்வப்பிள்ளைகளே, இந்த வேதாகமத்திலே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே, நம்முடைய கையில் தந்திருக்கிற இந்த ஜீவ புஸ்தகத்திலே, அதாவது இயேசுவின் வருகையை பற்றி 3 வித வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாவது வருகை, இயேசு கிறிஸ்து வந்த அந்த வருகை முதலாவது வருகை, 2வது ரகசிய வருகை, 3வதாக பகிரங்க வருகை. இப்படி 3 விதமான வருகையை பற்றி இந்த வேதாகமம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. இந்த 3 வருகைகளை பற்றியும் 300க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்களை பழைய ஏற்பாட்டிலேயே நம்முடைய தேவனானவர் இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு எழுதி தந்துள்ளார். இதில் எந்த வருகையை பற்றி எந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் போதுதான் இது முதல் வருகையை பற்றி சொல்லப்பட்டதா, ரகசிய வருகையை பற்றி சொல்லப்பட்டதா, அல்லது இனி நடக்கக்கூடிய பகிரங்க வருகையை பற்றி சொல்லப்பட்டதா என்கிறதான தேவ ரகசியங்கள் நமக்கு முழுமையாக தெரிய வரும். இயேசு கிறிஸ்துவானவர் முதலில், அதாவது வருகிறேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை யூதர்கள் முழுவதுமாக அறியவில்லை, பகுதி, அதாவது பாதி அளவில் தான் அறிந்திருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் இடரல் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏன் புரிந்து கொள்ளவில்லை, ஏன் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள், ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டுகளில் சொல்லப்பட்டிருந்த, அதாவது மெசியாவின் வருகையை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்களை பற்றி இவர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருவார் என்று சொல்லப்பட்ட வசனங்கள், தீர்க்க தரிசனங்களை இவர்கள் முழுவதுமாக நம்பினார்கள். இயேசு கிறிஸ்து வந்து அந்த ரோம ராஜ்யங்களை அடித்து உடைத்து தகர்த்து எறிந்துவிட்டு தங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ரோம சக்தியை
அப்படியே உடைத்து எறிந்துவிட்டு அவர் ராஜாவாக அமர்வார், அவருக்கு கீழாக நாம் இருந்து அந்த ஆட்சி செய்யலாம் என்கிற ஒரு ஆசையில் தான் இந்த யூதர்கள் இருந்தார்கள். அதனால்தான் இவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அநேக ஸ்திரீகள், அநேக பெண்கள் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்காக அரண்மனைகளிலேயே காத்து கொண்டிருந்தார்கள் என்று சரித்திரம் மூலமாக நமக்கு அறிய முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஏழை பெண்ணின் வயிற்றில் ஒரு மாட்டுத் தொழுவத்திலே ஏழையாக பிறந்ததை இவர்கள் இயேசு கிறிஸ்து இவர்தான் மெசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்து நான் தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னபோது இவர்கள் கல்லெடுத்து எறிய துணிந்தார்கள், அல்லது மலையில் இருந்து உருட்டி இவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் எத்தனைப்பட்டார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அதனால்தான் இயேசுவை கொலை செய்ய துணியும் போது கூட இவருடைய இரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அது தேவ பிள்ளைகளே, இன்று தேவன் இவருடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் சாபத்தை வாங்கி கை கொடுத்தார்கள். இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களிடம் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளுக்கு சாபங்களை வாங்கி கொடுக்காமல் இருக்க வேண்டும். அதாவது யூதர்கள் தேவனை யார் என்று அறியாத காரணத்தினால்தான், இயேசு கிறிஸ்துவை அறியாத காரணத்தினால்தான் தங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை வாங்கி கொடுத்தார்கள். இன்று நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதாவது அதிக வீடுகளையோ அல்லது அதிக சொத்துக்களையோ வாங்கி கொடுக்காவிட்டாலும் சாபங்களை மட்டும் வாங்கி கொடுக்காமல் இருந்தால் போதும், உங்கள் பிள்ளைகள் இந்த பூமியிலேயே நன்றாக வாழ முடியும் என்பதனை பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது முதலில் பக்கத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தள்ளி விட்டவன் யார் என்று சொன்னால் அந்த சத்திரக்காரன். உண்மையிலேயே நாம் இன்று நம்முடைய தேவனானவர் நம்முடைய பக்கத்தில் வரும்போது உதறி தள்ளுபவர்களாக இருக்கிறோம். யார் வருகிறார், யார் நம்முடைய சத்திரத்திலே பிறக்க போகிறார் என்பதை அறியாதவனாக சத்திரத்தில் இடமில்லை என்று சொன்னான். ஆம் தேவ பிள்ளைகளை, இன்று நாமும் அந்த தேவனை பரிபூர்ணமாக புரிந்து கொள்ளாததினால் நம்மை தேடி வருகிற அந்த தேவனை தள்ளி விடுபவர்களாக நாம் இன்று காணப்படுகிறோம். தேவன் பூமிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதனை அதே சங்கீதக்காரன் அதே சங்கீதத்திலே 96வது சங்கீதத்திலே 11வது வசனத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறான். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அது நிறைவும் முழங்குவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் வரும்போது வானங்கள் மகிழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்று இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் அனைவரும் இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. இன்று இயேசு கிறிஸ்துவானவர் முதல் வருகையிலே இந்த பூமிக்கு வந்த ஒரு நாளைத்தான் கிறிஸ்துமஸ் என்று நாம் எல்லோரும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிவிட்டு வெளியே வந்தபோது ஒரு நண்பர் என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே டிசம்பர் 25 தான் பிறந்தாரா, டிசம்பர் 25 தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளா என்று ஒரு கேள்வியை என் முன் வைத்தார். தேவ பிள்ளைகளே, இந்த கேள்விக்கு வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 தான் பிறந்தார் என்று சொல்லப்படவே இல்லை. அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1-2 அதிகாரங்களை நாம் வாசிக்கும்போது அதில் வருகிற ஒரு சில வசனங்களின் அடிப்படையில் இந்த காலத்தில்தான் இயேசு பிறந்திருக்கக்கூடும் என்று நம்மால் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வசனத்தின் அடிப்படையிலும் அல்லாமல் இன்னொரு சரித்திர பின்னணியிலும் தான் நாம் இந்த டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம். அப்படியானால் இந்த லூக்கா இவருக்கு எப்படி இந்த வெளிப்பாடு கிடைத்தது, லூக்கா என்பவர் யார் என்பதை பற்றி உங்கள் முன் சில விஷயங்கள் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். லூக்கா யார் என்று சொன்னால், அதாவது 2 PhDகளை வைத்திருந்தார். அதாவது இந்த வேதாகமத்தை எழுதிய 40 ஆசிரியர்களில் நன்றாக படித்தவர் என்று சொன்னால் இந்த லூக்கா என்று சொல்ல முடியும். இவர் தத்துவத்தின் அடிப்படையிலும் மருத்துவத்தின் அடிப்படையிலும் இவர் நன்றாக படித்திருந்தார், நன்றாக தேர்ச்சி அடைந்திருந்தார் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். லூக்கா மருத்துவர் தான் என்பதனை பவுல் அவருடைய நெருங்கிய நண்பரான பவுல் சொல்லுகிறார். கொலோசையர் 4:14 எடுத்து வாசிக்கும்போது, பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். அதாவது பிரியமான வைத்தியனாகிய லூக்கா, இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது இவர் ஒரு பெரிய அந்த காலத்திலே ஒரு டாக்டராக இருந்த ஒரு மனுஷன் தான் இந்த லூக்கா. லூக்கா என்பவர் தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவானவருடைய நேரடி சீஷர் இல்லை, ஆனால் பவுலினுடைய நேரடி நண்பர். பவுலின் பல பிரயாணங்களில் பல மிஷனரி யாத்திரைகளில் கூட இருந்த ஒரு தேவ மனிதர் தான் இந்த லூக்கா. வேதாகமத்தை 40
ஆசிரியர்கள் எழுதினார்கள். ஆனால் அந்த 40 பேரில் யூதர் அல்லாதவர் என்று சொன்னால் இந்த லூக்கா மட்டும்தான். 39 பேரும் யூதர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இந்த ஒருவர் மாத்திரம்தான் புற இனத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அதனால்தான் தேவனாகிய இயேசு புற இனத்தார் முன் செய்த பல காரியங்களை இவர் அடிவரையிட்டு இவருடைய சுவிசேஷத்திலே இவர் காட்டுகிறார். இந்த லூக்கா எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்துதான் வெளிப்படையாக எழுத தொடங்கினார். அதனால் தான் சில காரியங்களில் சில வசனங்களில் இவருடைய ஆழத்தன்மை நம்மை வெகுவாக ஒரு கவரக்கூடிய அதாவது இந்த சுவிசேஷத்துக்கு நேராக நம்மை திருப்பக்கூடிய ஒரு கிருபை வரம் பெற்றவராக இந்த லூக்கா இருந்தார். அதாவது தேவப்பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 கொண்டாட வேறொரு காரணமும் கூட உண்டு. என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 4வது நூற்றாண்டு, அதாவது கிபி 4ஆம் நூற்றாண்டில் தான் இந்த டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் என்று ரோம அரசாங்கம், அதாவது ரோமன் கேத்தலிக் சபை மூலமாக அறிமுகப்படுத்தியது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது ரோமர்கள் தான். அதே ரோமர்கள் தான் இந்த டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் என்று அறிவிக்கிறார்கள். அதாவது அது எப்படி நடக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு பின் 330 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த ரோமர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்த அதே ரோமர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், கான்ஸ்டாண்டைன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ராஜா அப்பொழுது ஆட்சியில் இருக்கிறார். இவருடைய அரண்மனையில் இருந்து அப்படியே உலாவி கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய சேனை தனக்கு எதிராக வருவதை இவர் காண்கிறார். இவர் கலக்கமடைகிறார், வேதனை அடைகிறார், துக்கமடைந்தவராக தன்னுடைய அறைக்குள் பிரவேசித்து அப்படி இருக்கும்போது ஒரு தரிசனத்தை காண்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அந்த சிலுவையை, அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் போருக்கு போங்கள், உங்களுக்கு எதிராக வரும் எதிரிகள் அலறி ஓடிவிடுவார்கள் என்கிற ஒரு தரிசனத்தை கண்டது மட்டுமல்லாமல், அதன்படியே தன்னுடைய போர் வீரர்களை போருக்கு செல்ல ஆயத்தப்படுத்தி போருக்காக போகும்போது மற்றவர்கள் அனைவரும் சிதறி மற்ற எதிரிகள் ஓடிய காரணத்தினாலே இவர் இயேசு கிறிஸ்து உண்மையாக தேவன் என்கிறதை இவர் ஏற்றுக்கொள்கிறார். அதனால்தான் முதலில் ரோம பேரரசுக்குள்ளில் இயேசு தேவனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அதன்படியாகத்தான் இந்த கிறிஸ்தவத்தை அரசு மதமாக, ரோம அரசின் மதமாக முதலில் கிறிஸ்துவுக்கு பின் 337 வருடங்கள் கழித்து இந்த ரோம அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இப்படிப்பட்ட காலங்களிலே தேவ பிள்ளைகளே, இந்த ரோமர்கள் அன்றைய காலங்களில் வணங்கி கொண்டிருந்த தெய்வம் சூரிய தேவனாக இருந்தது. அதாவது இந்த சூரியன் என்பது இந்த உலகத்திற்கே வெளிச்சம் கொடுக்கிற ஒன்று. அப்போது வெளிச்சம் கொடுக்கிற ஒன்று தான் தேவன் என்பதை இவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் இந்த ராஜா இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு அரசாங்க மதமாக மாற்றிய பிறகு, இந்த ரோமர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுவையும் ஒரு ஒளியாக பார்க்க ஆரம்பித்தார்கள். அதற்கேற்றார் போல அந்த வசனத்தை வாசித்த பொழுது யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே யோவான் 8:12 வாசிக்கும்போது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ ஒளியாக சொல்லுகிறார். இதனை படித்த இந்த ரோமர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரோமர்கள், இந்த டிசம்பர் 25 சூரிய கடவுளுக்கு பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருந்த இந்த ரோமர்கள் அன்று முதல் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக இதை கொண்டாட தொடங்கினார்கள். அன்று உலகம் முழுவதிலும் இந்த ரோம பேரரசு விரிந்து பறந்து இருந்தது காரணத்தினால் இந்த டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக உலகமெங்கிலும் கொண்டாடப்பட்டது. இப்படியாக தேவன் பிறந்த ஒரு நாளை, அதாவது கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை. அது எந்த நாளில் அவர் பிறந்தார், எப்போது பிறந்தார், இதையெல்லாம் மனித மூளைக்கு எட்டாத ஒரு காரியம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக நினைவு கூறுவதனால் எந்த தவறும் இல்லை என்று நினைத்துதான் அனைத்து சபைகளும் இந்த நாளை இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக ஏற்றுக்கொண்டு இன்று அந்த நாளிலே கோலாகலமாக பலவித வான வேடிக்கைகளை கொளுத்தியும் பலவிதமான ஆர்ப்பாட்டங்களிலோடையே இந்த கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடி வருகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அந்த தூதர்கள் கொண்டாடினார்கள் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடிகிறது. அதாவது லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அதாவது தேவ தூதர்கள் பரமசேனை திரள் ஒன்றாக கூடி தேவன் பிறந்தபோது துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அந்த தேவ தூதர்களை சந்தோஷமாக அக்களிக்கும் போது, தேவ தூதர்கள் என்று சொன்னால் சாதாரண கணக்கல்ல. அந்த பரலோகத்தில் எத்தனை தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதனை
வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் தெளிவாக சொல்கிறது. பின்னும் நான் பார்க்கும்போது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தையும் கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அதாவது 10,000 10,000 கொண்டு பெருக்க வேண்டும். அதற்கு கூட 1000 பெருக்கி மீண்டும் ஒரு முறை 1000 பெருக்க வேண்டும். இது இந்த இலக்கங்களை எழுதும்போது மனிதனுடைய மூளைக்கோ கம்ப்யூட்டர் மூளைக்கோ எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது. இவ்வளவு தூதர்கள் அந்த பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறது. இந்த மொத்த தூதர்களும் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது வந்து நின்று துதித்து ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுக்காக படைக்கப்பட்ட நாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இந்த தூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருவது ஒரு பெரிய இழப்பு தான். காரணம் என்னவென்று சொன்னால், அவரோடு அந்த தூதர்களோடு கூட இருந்த தேவன் இனி கொஞ்ச காலத்திற்கு இந்த பூமிக்கு வருகிறார். இனி அங்கே இருக்க மாட்டார். இது அவர்களுக்கு இழப்பு தான். ஆனாலும் அவர்கள் சந்தோஷத்தோடு ஆனந்த களிப்போடு கொண்டாடினார்கள். பாருங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிறகு இந்த நன்றி கெட்ட மனிதர்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அவர்களை கொலை செய்ய துணிந்தார்கள். இதுதான் மனித குலத்தின் ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இன்று ஏதாவது ஒரு குட்டி இயேசுவை செய்து தோளிலே தூக்கி கொண்டு ஊரை சுற்றி வருவது அல்ல கிறிஸ்தவ கொண்டாட்டம். அதை தேவன் வெறுக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருடம் கழிந்து பாருங்கள், இன்று அவர் பரலோகத்தில் வீட்டிருக்கிறார். இன்று நம்முடைய கூட இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு பரலோகத்துக்கு எழும்பி போய்விட்டார். இன்னும் அவரை ஒரு குழந்தையாக அப்படியே தோளில் தூக்கி கொண்டு நடந்தால் தேவன் வேதனைப்படுவார். மீண்டும் இன்னொரு கொண்டாட்டம் இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, கேரளத்தை, நமது பக்கத்து மாநிலமான கேரளத்தை எடுத்துக்கொண்டால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 40 நாட்களுக்கு முன்பாகவே உபவாசம் இருப்பார்கள். இந்த 40வது நாள் முடிந்தது. கிறிஸ்துமஸ் 24ஆம் தேதி போய் மதுபான கடையிலே போய் அளவுக்கு அதிகமான மதுபானத்தை வாங்கி கிறிஸ்துமஸ் அன்று இருந்து அதை முழுவதும் குடித்து தீர்ப்பதாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கழிந்த 2023வது வருடத்திலே 88 கோடி ரூபாய்க்கு மதுபானம் கேரளத்தில் மட்டும் விற்கப்பட்டது என்று நான் ஒரு மலையாள நியூஸில் வாசித்தேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், இப்படி குடித்து விட்டு ஆர்ப்பாட்டம் செய்வது அல்ல கிறிஸ்துமஸ் என்று சொல்லப்படுவது. இந்த கிறிஸ்துமஸ் அந்த தேவன் புதிதாக உங்கள் வீடுகளிலே உங்கள் உள்ளங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும் என்பதனை தெளிவாக இதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பூமிக்கு வந்து பிறந்தார்? அதாவது அநேக தீர்க்க தரிசனங்களின்படி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்தால், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசியதுதான் தீர்க்க தரிசனங்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே பழைய ஏற்பாடில் மட்டும் 300க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து என்பவர் நேற்று பெய்த மழையில் அப்படியே அடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு குட்டி தெய்வம் அல்ல. நாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் அல்ல, நம்மை தூக்கி சுமக்குகிற ஒரு தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து. தெய்வ பிள்ளைகளை, எத்தனையோ மகான்மார், எத்தனையோ ஞானவான்கள், எத்தனையோ சரித்திர புருஷர்கள், எத்தனையோ ராஜாக்கள், மகாரதர்கள் இந்த பூமியில் வந்ததுண்டு. ஒருவர் கூட அதற்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு வந்தவர்கள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு வந்தவர். நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் என்றால் வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். அதாவது 80 வயதிலும் ஒருவர் 100 வயது வரை வாழ ஆசைப்படுகிறார்கள். அப்புறம் எல்லாரும் வாழ்வதற்கு ஆசைப்பட்டு தான் இந்த பூமிக்கு வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சாவதற்காக, மரிப்பதற்காக வந்தவர் தான் நம்முடைய தேவ புத்திரனான இயேசு கிறிஸ்து. இந்த உலகிலே சரித்திர புருஷர்கள் லெனின், கார்ல் மார்க்ஸ், ஜான் கென்னடி, மகா அலெக்சாண்டர், நெப்போலியன், இது போன்ற மகாரதர்கள், இவர்கள் எல்லாம் இந்த பூமிக்கு வந்திருந்தாலும் முந்தின நாள், இவர்கள் பிறப்பதற்கு முந்தின நாள் வரை இவர்கள் ஆணா பெண்ணா என்பது தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 4000 வருடங்களுக்கு முன்பாகவே ஒருவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து ஆண்தான் என்பதனை தெளிவாக சொன்னார். தேவன் சொன்னார், யெகோவா தேவன் தெளிவாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சொன்னார். வேதாகமத்திலே எழுதப்பட்ட முதல் தீர்க்க தரிசனமும் அதுதான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவன் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நக்குவாய். தேவ பிள்ளைகளே, இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார். அதாவது யார் தலையை நசுக்குவார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த சாத்தானுடைய
தலையை நசுக்குவார் என்று தேவாதி தேவனாகிய யெகோவா தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார். இந்த வேதாகமத்தை நாம் முழுவதுமாக எடுத்து பார்க்கும்போது 1600க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டு மட்டும் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளைகளே, இந்த வேதாகமம் முழுவதுமாக நாம் எடுத்து பார்க்கும்போது 1600க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்கள் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் 1200 தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டில் 400க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்களும் இருப்பதை நாம் வாசிக்க முடியும். முதல் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. தெய்வ பிள்ளைகளே, இன்று யெகோவா சாட்சிக்காரர்களை கேட்டால் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்பார்கள். இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, அவர் ஒரு மனுஷ குமாரன், அதாவது ஒரு மனிதர் தான் என்று, அல்லது ஒரு தீர்க்கதரிசி தான் என்று இவர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், முதலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமே இந்த வேதாகமத்திலே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொன்னவர் யார் என்று கேட்டால் நம்முடைய தேவனாகிய யெகோவா தேவன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பழைய ஏற்பாட்டில் 300க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி புதிய ஏற்பாட்டில் 50க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, பிறப்பதற்கு முன்பாகவே 4000 வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு வந்த இயேசு கிறிஸ்து நம்மை போல வந்த வழியிலே வந்தவர் அல்ல. எதற்காக இந்த இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது, இன்று மனிதர்கள் பூமிக்கு வருவது வாழ்வதற்காக வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து வருவது சாவதற்காக வந்தார் என்று நான் சொன்னேன். அதாவது பரலோகத்தில் சாவதற்கு இடமில்லை என்று இந்த பூலோகத்தில் வந்து செத்துவிட்டு போகலாம் என்று வந்தது அல்ல இயேசு கிறிஸ்து. இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று இந்த பூமிக்கு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த காலங்களிலே தேவ பிள்ளைகளே, அதாவது மனிதனுடைய பாவங்களை தீர்க்க ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டியையோ அல்லது காளைக்குட்டியையோ அல்லது இயேசுவை போல ஏழைகள் என்றால் 2 புறா குஞ்சைகளையோ பலி கொடுத்தால் போதும், பாவ நிவாரண பலியாக பலி கொடுத்தால் போதும், இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நியாய பிரமாணத்திலே குறிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் ஒவ்வொருவரும் நல்ல பணக்காரர்களாக இருப்பவர்கள் ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ கொண்டு ஆலயத்திலே கட்டி வைத்துவிட்டு அவருடைய விருப்பப்படி அவர்கள் பாவத்தை திரும்ப போய் செய்துவிட்டு வர ஆரம்பித்தார்கள். இதனால் தான் முதலிலேயே இந்த பலிபொருளை கொண்டு ஆலயத்தில் கட்டிவிட்டு பிறகு பாவம் செய்யும் பழக்கம். இதை பார்த்த தேவனானவர் மனது உருகினார். இப்படியாக பாவங்கள் பெருகி கொண்டிருந்த போது இனி இந்த பாவத்தினால் இந்த ஜனங்கள் அழிந்து போவார்கள், இவர்களால் இந்த இரத்தத்தினால், இந்த ஆடு மாடுகளுடைய புறா குஞ்சுகளுடைய இரத்தத்தினால் இந்த ஜனங்களை மீட்க முடியாது என்பதை உணர்ந்தவராகத்தான் தன்னுடைய மடியில் இருந்த இயேசு கிறிஸ்துவை குற்ற நிவாரண பலியாக அனுப்புகிறார். அதாவது இன்று நம்ம ஒரு பாத்திரம் இருக்குது என்று வைத்துக்கொள்வோம். இந்த பாத்திரத்தை கழுவி சுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சாக்கடை தண்ணீரை எடுத்து அதை கழுவினால் அது சுத்தமாகாது. அதுபோல குற்றம் பாவம் உள்ள இந்த ஏதாவது ஒரு இரத்தத்தை எடுத்து கழுவினால் பாவ சுத்திகரணம் ஏற்படாது. அதனால் குற்றம் இல்லாத பாவம் இல்லாத ஒரு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மடியில் தவழ்ந்து கொண்டிருந்த அந்த தன்னுடைய குமாரனை பரிசுத்த இரத்தத்தை சிந்துவதற்காக இந்த பூமிக்கு தேவனானவர் அனுப்பி வைத்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஹெவன் டிவியின் மூலமாக இந்த நேபாள் தேசத்திலே தேவ பிள்ளைகளே, அந்த 77 மாவட்டங்களிலும் இன்று அநேக அநாதை பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆயத்தப்பட்டு கொண்டு கடந்த ஒரு 15 வருடங்களாக முழுமூச்சுடன் ஊழிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, 30 ஆலயங்களில் இதன் மூலமாக ஆராதனைகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. 17 ஆலயங்கள், 17வது ஆலயத்திற்கு நாங்கள் அன்று போய் அடிக்கல் இட்டுவிட்டு வந்தோம். இப்படியாக அநேக தேவ காரியங்கள் சுவிசேஷங்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறது. இந்த இடத்திலே 80 நேபாள் மிஷனரிகள் இந்த ஹெவன் டிவியின் மூலமாக தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இவர்கள் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பார்த்தால் அந்த இடத்தில் நாங்கள் போனதால் சொல்லுகிறோம். நாங்கள் கடந்த 3ஆம் தேதி போய் சுமார் ஒரு 11 நாட்கள் அந்த இடங்களில் தங்கியிருந்தோம். அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் அலைந்து திரிகிற பாடுகள், வேதனைகள், நாம் 50 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தோமோ அதுபோல அவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். அதாவது குளிப்பதற்கு உள்ள ஒரு சாகரிகங்கள் கூட அந்த இடத்தில் காணப்படவில்லை. தேவ பிள்ளைகளை, எவ்வளவோ நச்சு பாம்புகள் அந்த இடங்களை சுற்றி வரும்போது காடு பகுதிகளாக இருக்கிறது. பாருங்கள், மூங்கில் மரங்களை வைத்து இவர்கள் சுவர்களை கட்டி வீடுகளை தங்குகிறார்கள். எங்கு பார்த்தாலும் பாம்பு, விஷப்பாம்புகள் அவருடைய வீடுகளுக்குள்ளில். அதாவது அநேக பேர் மரணம் அடைவதையும் அவர்களுக்குள் ஒரு வெளிச்சம் இல்லாததையும் பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவை விட செழிப்பான ஒரு பிரதேசமாக, எங்கும்
ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு இடத்தில் ஆறுகள், பெரிய பெரிய ஆறுகள், நம்முடைய காவிரி ஆறை விட பெரிய ஆறுகளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆறுகள் ஓடுகிறது. நல்ல எல்லா மரங்களும் நம்முடைய நாட்டில் விளைவதை விட எல்லா கனிகளும் கிடைக்கிறது. நெல் முதல் எல்லா காரியங்களும் அங்கு கிடைக்கிறது. ஆனாலும் ஒரு பஞ்சம், ஒரு பசி, ஒரு பட்டினி. ஏனென்றால் சுவிசேஷம் அங்கு செல்லவில்லை. நமக்கு 50 வருடங்களுக்கு முன்பாக சுவிசேஷம் வருவதற்கு முன்பாக நமது தமிழ்நாடு எப்படி இருந்ததோ அதுபோல இன்று நேபாள் பிரதேசம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அங்கே போய் இன்று சுவிசேஷம் சொல்வதற்காக இன்று இந்த ஹெவன் டிவியின் மூலமாக இந்த பிரதர் மேத்யூ அவர்களின் தலைமையிலே இந்த ஊழியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக தேவைகள் இருக்கிறது. உங்களால் முடிந்தவர்கள், அதாவது இந்த வேதாகமத்தை எடுத்து வாசித்தால் பவுல் எருசலேம் முதல் எல்லோரிக்கும் வரை போய் ஊழியம் செய்தான் என்று வாசிக்கிறோம். அதாவது உலகம் முழுவதிலும் இவன் சுவிசேஷம் கொண்டு சென்றான். தெய்வ பிள்ளைகளே, இன்று உலகம் முழுவதும் நமக்கு சுவிசேஷம் கொண்டு செல்லாவிட்டாலும் இந்த நேபாள் பிரதேசத்தில் இவருடைய வாழ்வாதாரங்களை முன்னேற்றுவதற்காக, அநாதை பிள்ளைகளின் வாழ்வாதாரங்களின் கல்விக்காக ஏதாவது ஒரு கரத்தை நீங்கள் நீட்டுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள், அதாவது 100 ரூபாயோ 500 ரூபாயோ 5000மோ அல்லது ஒரு குடும்பத்தை வருடந்தோறும் நீங்கள் தாங்குபவர்களாகவோ அல்லது ஒரு பிள்ளைகளை நீங்கள் தாங்குபவர்களாகவோ தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்பட்டால், தேவன் சொன்னார், சின்ன சிறிய சகோதரர்களில் யாருக்கு செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளை, அவருக்காக இந்த நேபாள் தேசத்தை நீங்கள் ஒரு தடவை கூட உங்கள் கரங்களில் எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்றும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்று முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். எல்லோரும் ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் மகா மட்டற்ற கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது தகப்பனே, எங்களுக்காக இறங்கி வருகிற கர்த்தர் தகப்பனே, எங்களைப் போல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, வாழ வழி இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இந்த நேபாள் பிரதேசத்திலும் எங்கள் இந்திய ராஜ்யத்திலும் எங்கள் தமிழ்நாடு பகுதிகளிலும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, எங்களுக்கு எப்படி நீர் ஒரு ஒளியாக வந்தீரோ, எங்கள் வீடுகளுக்குள் எப்படி யார் மூலமாக சுவிசேஷம் வழியாக எங்கள் வீடுகளுக்குள் வந்தீரோ அதுபோல தகப்பனே, இந்த நேபாள் உம்மை அறியாத இடங்கள் மத்தியிலும் தகப்பனே அப்பா, இந்தியாவிலும் உம்மை அறியாத இடங்களிலும் உமது ஒளி இறங்கும்படியாக தகப்பனே, ஒரு நித்திய வெளிச்சம் எல்லா இடங்களிலும் உதிக்கும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் குடும்பங்களிலும் நீரே நித்திய ஒளியாக இறங்கி தகப்பனே இவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசப்படுத்தும்படியாகவும் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய்